சார் 2012 நடந்தவங்க ஆசிரியர் தகுதி தேர்வு வச்சு எல்லாத்துக்கும் அப்பவே போஸ்டிங் போட்டாங்க. ஆனால் 2013 நடத்துனாங்க. வெயிட்டேஜ் மதிப்பெண்ணு கொண்டு வந்தாங்க. போடலிங்க போஸ்டிங் போடலிங்க. அதுக்கப்புறம் 2014 அந்த எஸ்ஜி அந்த ஆதிதிராவிட நலப்பள்ளிகள் மட்டும் பண்ணி நியமனத்தை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க சார். 10 வருஷம் ஆச்சுங்க சார் எங்களுக்கு போஸ்டிங் போட்டு. சார் செல்விங்க சார் அன்னூர் சார் எங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. அதுக்கு காலி பணியிடங்களை அதிகரிச்சு தரணுங்க சார். அதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேங்க சார். சார் நிறைய டைம் கொடுத்துருக்கோம். தமிழக அரசு தமிழக அரசு எங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி தரணும். அதுக்காக இங்க வந்திருக்கேங்க சார். பேசிருக்கோங்க சார். எங்களோட மனக்குமுறல் எல்லாம் சொல்றேன் சார். 10 வருஷம் ஆச்சுங்க சார். நான் கன்சீவா இருக்கும்போது எழுதின எக்ஸாம் சார். இப்ப என் குழந்தை 6வது போறா. எனக்கு இன்னும் அந்த வேலை கிடைக்கல. ஆசிரியர் நியமன தேர்வு நாங்க எழுதணும். எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. அதாவது குறைஞ்சபட்ச 10 வருஷமா போஸ்டிங் போடலிங்க சார். 10 வருஷமா எவ்வளோ பேர் ரிட்டைர்மெண்ட் ஆயிருப்பாங்க. இந்த 10 வருஷத்துல பல காலி 10,000க்கு மேல காலி பணியிடங்கள் இருக்குங்க. ஆனா குறைஞ்சபட்ச காலி பணியிடங்கள் நிரப்பும் போது எங்களை மாதிரி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. நாங்க எவ்வளோ வருஷத்துக்கு சார் படிக்கிறது? இன்னும் படிச்சுட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு எப்போ சார் வேலை போடுவாங்க? என்னால எது பேச முடியலைங்க சார். தேர்வு 21/7/2024 இந்த தேர்வு வச்சாங்க சார். அதுக்கு உண்டான ஏன்சருக்கு வெளிவிடலிங்க. ஏன்சருக்கு மெதுவாக வெளிவிட்டுங்க சார். எங்களுக்கு 3000 வேகன்சி மட்டும் தாங்க சார் போடுறாங்க. 10,000 வேகன்சி இருக்கும்போது மேற்பட்ட வேகன்சி இருக்கும்போது ஏங்க சார் குறைஞ்சபட்ச வேகன்சி போடணுங்க சார். நாங்கள் இவ்வளோ வருஷமாக காத்துட்டு இருக்கோம். எஸ்ஜிடி தேர்வர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சார். 25,000 மேற்பட்ட தேர்வர்கள் இருக்காங்க சார். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இந்த இது மூலமாக கிடைக்கணுங்க சார். அதுக்காக தான் வந்திருக்குங்க.